بسم الله الرحمن الرحيم. நாம் இந்த குர்ஆனில் மக்களுக்கு விதவிதமான எடுத்துக்காட்டுகளை கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக. தேன் மருந்தும் உணவும் இரண்டும். இதை உற்பத்தி செய்யும் பெரிய தொழிற்சாலை தேனீக்கள். நூற்றுக்கணக்கான வண்ண வண்ண பூக்களில் இருந்து சாறு உறிஞ்சி மனிதர்களுக்கு தேன் கொடுப்பதுதான் தேனீ. ஒரு தேனீ ஒரு முறை தேன் தயாரிக்க 100 பூக்கள் வரை செல்கிறது. தேனீக்கள் ஒரு சமூக பூச்சி, சேர்ந்து சார்ந்து வாழும் பழக்கம் கொண்டவை, ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு வாழ்பவை. தேனீக்கள் எடையில் மிக குறைந்தது என்றாலும் உணவு மருத்துவ உற்பத்தியில் உயர்ந்த பங்கு அளிக்கிறது. வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக புண்களுக்கு நிவாரணமாக, செரிமானத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் அருமருந்தாக தேன் பயன்படுத்தப்படுகிறது. தேனீக்களே, தொடரட்டும் உங்கள் மானுட சேவை. தேனி இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறது ரொம்ப கெட்டி. கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் வரைக்கும் தேனி பறக்குமா. பறந்து போய் அந்த தேனை கண்டுபிடிச்சிருமா. குடிச்சு பார்த்தா நல்லா இருக்கு, பக்கத்து செடியில் குடித்தா நல்லாயிருக்கு, இந்த தேன் ஒஸ்தியான தேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருமா. திரும்பி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அங்கே ஒரு டான்ஸ் ஆடுமா, என்ன தேனி டான்ஸ். அந்த தேனி டான்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும், பார்க்குறவங்க எல்லாரும். என்ன ஆச்சு, இந்த மாதிரி இவ்வளோ தூரத்தில் இத்தனை 4வது கிலோமீட்டரில் சவுத் டைரக்ஷனில் இப்படி போனால் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் அந்த டான்ஸ்லேயே சொல்லிவிடுமா. அது முடிஞ்சது. ஆனால் ஃபஸ்ட்டு எல்லாம் கேங்காக பறந்து போய் அங்கே இருக்கிற தேன் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்னா, தேனி முழுவதுமாக அழிந்த பிறகு அடுத்த 5 ஆண்டுகளில் மனிதன் அழிந்து விடுவான் அப்படின்னு ஒரு வசனம். ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு அவர் வாயிலேருந்து இப்படி வந்துருக்குது ஒரு வசனம். அதனால் தேன் வந்து ஒரு பெரிய ஒரு நியமத்து அல்லாவுடைய இது. ஒரு ஆயிரக்கணக்கில் பெண்ணீக்கள், ஒர்க்கர் பீ என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் வேலைக்கரைகள் இருக்கும். அவை ஒரு ஒரு கூட்டத்தில் 10,000, 20,000, லட்சம் கூட இருக்கும். அதோடு ஆணிக்கள் இருக்கும். ஆணிக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இவை அனைத்தும் சேர்ந்தது தேனீக்கள் கூட்டம். இந்த தேனீக்கள் கூட்டத்தை நடுநாயகமாக இயங்க செய்யக்கூடியது ராணி தேனி. இந்த ராணி தேனி இடும் முட்டைகள் மூலம் தேனி கூட்டம் உற்பத்தியாக இனவிருத்தி பண்ணி கொண்டிருக்கிறது. அவைகள் இயற்கையாகவே அவைகளின் அனாட்டமி, அது வாழ்வியல் அமைவே தெரிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களிலும் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். மேலும் பலதரப்பட்ட பழங்களில் இருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. திண்ணமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. தேனீக்களுக்கு பூக்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள்ளும் அறிவையும் திறமைகளையும் கொடுத்தவன் யார்? மலைகளிலும் பந்தல்களிலும் படரும் கொடிகளிலும் கூடுகளை கட்டிக்கொள்ள கற்றுக் கொடுத்தவன் யார்? படைத்து போதித்து வழிகாட்டும் இறைவன்தான் இந்த அருள் வளங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். மீன்களுக்கு நீந்த கற்றுத் தருபவனும், பறவைகளுக்கு பறக்க கற்றுத் தருபவனும், தேனீக்களுக்கு பூக்களிலிருந்து சாற்றை உறிஞ்ச கற்றுக் கொடுப்பவனும், பிறந்த குழந்தை உடனே தாய்ப்பால் குடிக்க கற்றுத்தந்தவன் எல்லாமே வல்லோன் அல்லாவின் புறத்தில் இருந்துதான். தேனில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்ற குர்ஆனின் அறிவிப்பு நம்மை சிந்திக்க வைக்கிறது. இது இறைவனின் சான்றாக குர்ஆன் எடுத்துரைக்கிறது. படைத்து
வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனின் வல்லமையை எடுத்துரைக்கின்றது. ஆகவேதான் வசனத்தின் இறுதியில் சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சான்றுகள் இருக்கிறது என்று இறைவன் கூறுகின்றான். சிந்திக்கும் மக்களுக்கு ஒரு சிறிய பூச்சியும் போதுமானது. ஆகவே அறியுங்கள், சிந்தியுங்கள், படிப்பினை பெறுங்கள்.